இது போல் க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது டிஎன்பிசி நீ சிலபஸோட நேரடியாக கவரான்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். சரியான இணையை கண்டறிக. கதினா துணை கொடுத்துருக்குறாங்க. கதினா துணை, பேருனா மிகுதி, தரம்னா செல்வம், நனினா தகுதி கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் எது கரெக்ட்னா கதினா துணை, துணையே கதியாக கிடக்கிறேன் அது மாதிரி வச்சுக்கொண்டே தான். அப்போ பேருக்கு என்ன வரும்? பேருனா செல்வம், செல்வங்கிறது ஒரு பேரு தானே குறிக்குது. ஸோ பேருனா செல்வம். தரம்னா தகுதிக்கு வரும். நம்ம ஒரு பொருளோட தரத்தை பார்த்து தான் வாங்குவோம். அதோட தகுதி என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்துவோங்க. அதான் தரம்னா தகுதி. நனினா என்ன வரும் அப்படின்னா மிகுதி. நனிங்கிறது ஒரு உரிச்சொல்ல. ஸோ அது மிகுதிங்கிற பொருளில் வருது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. எது வராதுன்னு கேட்குறாங்க. தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு. நமக்கு தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் திராவிட மொழிகளில் வரும். ஆனால் ஹிந்திங்கிறது நமக்கு வராது. ஸோ அதான் தப்பு. பொருந்தா சொல்லை கண்டறிக. போது, கம்மல், செம்மல், அரும்பு. ஸோ இதில் எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்னது? கம்மல். ஏன் கம்மல்ங்கிறது நமக்கு தோடுக்கு வரும். ஸோ அதுக்கு நமக்கு வராது. அப்போ மிச்ச ஆப்ஷனில் எதுக்காக ஒரே இதாக வந்திருக்குது அப்படின்னா நமக்கு போது, செம்மல், அரும்பு, அலர்வி, செம்மல் இதெல்லாம் பூவின் நிலைகளுக்கு வரும். 6th புக்கில் பூவின் நிலைகள் 7, 10th புக்கில் பூவின் நிலைகள் 5ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டையுமே நல்லா பார்த்துக்குருங்க. இப்போ ஆப்ஷன் பார்ப்போம். அப்போ போதுக்கு என்ன வரும் அப்படின்னா பூ விரிய தொடங்குகிற நிலை, அதாவது பூ விரிய போது அப்படி வச்சுக்கிறோங்க. அப்போ பூ விரிய தொடங்கும் நிலையை தான் என்ன சொல்கிறாங்க? போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அரும்புனா ஒரே முட்டு மாதிரி இருக்கிறது. ஸோ அரும்புங்கிறது பூவோட தோற்ற நிலை. பூவோட தோற்ற நிலை தான் என்ன சொல்கிறாங்க? அரும்புன்னு சொல்கிறாங்க. அப்போ செம்மலுக்கு என்ன வரும்? அலர்வி ஒன்று வரும், செம்மல் ஒன்று வரும். அப்போ செம்மல்ங்கிறது பூ வாடின நிலை. வீக்கு அப்படின்னா செம்மல் ஒரு பூ கீழே விழுந்துடும். கீழே விழுந்துச்சுன்னா அது கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் பூ வாடுது. அதுதான் செம்மல். பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே கன்வர்சேஷன் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே டிஸ்கஷன் நடந்தது. ஸோ இதில் நமக்கு பிறமொழி சொல்லற்ற தொடர் உரையாடல் தான் கரெக்டு. விவாதங்கிறது பிறமொழி சொல்லு வராது. அதுக்கப்புறம் வேறு எதாவது ஆப்ஷனில் ஏதாவது பார்க்கலாம்னா நமக்கு டிஸ்கஷன்னா என்னது? நமக்கு கலைச்சொல்லை பார்த்துக்கோம்ல. டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். அப்போ கன்வர்சேஷனுக்கு என்ன வரும்? கன்வர்சேஷன் இங்கிலீஷ் சொல்லுக்கு தமிழ் சொல் உரையாடல்னு பிடிப்போம். கன்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். மரபு பிழைகள். ஒலி மரபு கேட்குறாங்க. கூகை குளருமா, அகவுமா, கூவுமா, அலருமா? நிறைய வாட்டி பார்த்தாச்சு. கூகை என்ன பண்ணும்? குளரும். கூகை குளரும். அப்போ எது அகவும்? மயில் அகவும். எது கூவும்? குயில் கூவும். எது அலரும்? ஆந்தை அலரும். குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தாவரங்களின் இளநிலையா, ஆண்களின் இளநிலையா, விலங்குகளின் இளநிலையா, பெண்களின் இளநிலையா? நமக்கு ஆன்சர் 10th படத்திலே இருக்குது தாவரங்களின் இளநிலை. அப்போ இதில் என்னதுக்கு எது வரும்னு பார்ப்போம். அப்போ குட்டிக்கு என்ன வரும்? குட்டிங்கிறது அதாவது இந்த விழாவின் இளநிலை, இந்த லா வரும். இந்த விழாவின் இளநிலையை தான் என்ன சொல்கிறாங்கன்னா குட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ பிள்ளைக்கு எது வரும்? நமக்கு தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல. தென்னம்பிள்ளை, தென்னையோட இளநிலை தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க? பிள்ளை. அதுக்கப்புறம் மடலி, வடலி ரெண்டுமே ஒரே பேர் தான். மடலி அல்லது வடலி. அப்போ இது எதுக்குன்னா பனையின் இளநிலை, பனம்பழம்னு சொல்லுவாங்கள்ல. பனையின் இளநிலை தான் என்ன சொல்கிறாங்க? மடலி அல்லது வடலின்னு சொல்கிறாங்க. இளஞ்சி, கூவல், புனர்குலம், குண்டம், ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க. இது எல்லாம் மலைகளா, நீர்நிலைகளா, ஊர்களா, விலங்குகளான்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாம் நமக்கு என்னது? நீர்நிலைகளை குறிக்கும். அந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் தனித்தனியாக பார்ப்போம். அப்போ இளஞ்சிங்கிறதுக்கு என்ன வரும்? இளஞ்சினா நமக்கு பல வகைக்கும் பயன்படுற நீர் தேக்கத்தை தான் இளஞ்சின்னு சொல்கிறாங்க. அதாவது இளஞ்சி இஞ்சின்னு வச்சுக்கிறோங்க. இஞ்சி நமக்கு வெஜ்ஜிலையும் போடுவோம், நான் வெஜ்ஜிலையும் போடுவோம்னு வச்சுக்கிறோங்க. அப்போனா இஞ்சிங்கிறது நமக்கு பல வகைக்கும் பயன்படாதான். இளஞ்சினா பல வகைக்கும் பயன்படுற நீர் தேக்கத்தை தான் இளஞ்சின்னு சொல்கிறாங்க. கூவல்ங்கிறது உவர்மண் நிலத்தில் என்ன மண்? உவர்மண் நிலத்தில் தோண்டப்படுகின்ற ஒரு நீர் நிலையத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா கூவல். இங்கே கூவ உவ அவ்வளோதான். புனர்குலம் அப்படின்னா நீர்வரத்தே இல்லாமல்
நீர்வரத்து மழையின்றி மழை நீர் பெய்யுதில்ல அதை மட்டுமே கொண்டுள்ள ஒரு குளிக்கிற நீர்நிலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா புனர்குளம்னு சொல்கிறாங்க. அடுத்து குண்டம். குண்டம்னா சிறியதாய் அமைந்த அந்த குளிக்கிற நீர்நிலையை தான் குண்டம்னு சொல்கிறாங்க. இதே ஒன்று வரும் குண்டுன்னு. இந்த குண்டம் குண்டு இது ரெண்டுமே குழப்புற மாதிரி இருக்கும். குண்டம்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை, குண்டுனா குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குண்டு பொண்ணு வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ப சிறு குளம் கட்டி வச்சுருக்குறாங்க அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அடுத்து ஊருணினா நம்ம வந்து ஊருணிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊருணிங்கிறது மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலையை தான் வந்து ஊருணின்னு சொல்கிறாங்க. தில்லம், அலுவம், பதுக்கை, கணையம், அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? இதோட வேறு பெயர்கள் என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் காடா, மலையா, ஆறா, கடலா? இது எல்லாமே நமக்கு வந்து காட்டை குறிக்கும். ஓகேவா? அலுவம், பதுக்கை, கணையம், அடவின்னு நிறைய இருக்குது. பொற்றை, பொழில், பொச்சை, இரும்பு அது மாதிரி நிறைய வரும். விடர், வில்லை, வளரி இது மாதிரிலாம் நிறையா வரும். ஸோ எல்லாமே தனித்தனியாகவே நல்லா படிச்சுக்கிறோன்னா இது எல்லாமே காடை தான் குறிக்கும். மற்ற ஆப்ஷன் எதுவும் பார்த்தோம்னா நம்ம மலைக்கு இது வரைக்கும் என்னென்ன படிச்சுக்கிறோம்? வெற்புனா மலை, வெற்பு மலை. அதுக்கப்புறம் பொறுப்பு, இந்த ஒரு எழுத்து வேறு ஒழுங்காக இல்லை. பொறுப்புனாலும் மலை. அதே மாதிரி கோடு, வரைனாலும் நமக்கு என்ன வரும்? மலை தான் வரும். அதே மாதிரி கடலுக்கு பார்த்தோம்னா கடலுக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்துக்கலாம்? ஆலினா கடல், ஆலினா கடல், ஆலிக்கடல். அடுத்து சக்கரம், அதுக்கப்புறம் வாரிதி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. வாரிதி, மகோததி இதெல்லாம் வந்து கடலை குறிக்கிற சொல்லு. அதே மாதிரி பௌவம், பௌவம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பௌவம் இதுவும் கடலுக்கு வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாரணம்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க? வாரணம்னா யானைக்கு நம்ம படிச்சிருப்போம். வாரணம்ங்கிறது என்ன பொருள்னா யானைக்கு. ஆனால் இது வந்து கடலுக்கும் வரும். அதே மாதிரி புணரி இதெல்லாம் கடலை குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தோன்னே தான். மட்டை குடையில் மானா, தட்டு குடையில் தானா, பூக்குடையில் பூவனா, பழக்குடையில் பானா. ஓகே, காஞா சொல்லி பாருங்கள். எது ஃபஸ்ட்டு வரும்? காஞா, சானா, டா, நா, தா, தா, ந, ப, ம. அப்போ தா வந்து எந்த வார்த்தையில் வந்துருக்குது? தாவில் வந்து ஒரே ஒரு வார்த்தை தட்டுக்குடை தான் வந்திருக்கு. அப்போ தட்டுக்குடை ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் டி மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் நான் வந்து நமக்கு வந்து லெட்ரு இல்லை, அதை விட்டுறலாம். அடுத்து பாவில் வந்து 2 லெட்ரு இருக்குது. பூக்கூடை, பழக்கூடை இருக்குது. அதில் வந்து பழக்கூடை ஃபஸ்ட்டு வரும், பாக்கடு தான் பூவனா வரும். அடுத்து பூக்கூடை, லாஸ்ட்டில் மட்டைக்குடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கட்டுகளில் 1 எடை குறைவுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். 3 கோல்டு பிஸ்கட்டுகளில் 1 எடை குறைவு அப்படியே கொடுத்துக்கிறாங்க. ஸோ தப்பு. 3 தங்க பிஸ்கட்டுகளில் 1 எடை குறைவு. தங்கங்கிறது கோல்டு கரெக்ட், ஆனால் பிஸ்கட் வந்து அப்படியே வந்திருக்கு, அதனால் இதுவும் தப்பு. 3 தங்க கட்டிகளில் 1 வெயிட் குறைவு. தங்க கட்டிங்கிறது கரெக்டு, ஆனால் எடைங்கிறது நமக்கு வந்து வெயிட்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3ஆவதும் தப்பு. லாஸ்ட்டு 3 தங்க கட்டியில் 1 எடை குறைவு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி, எடைனா அது அப்படியே தான் வரும். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய். அரி. ஓகே, 2வது அரி வந்து நமக்கு தெரியும். ஏதாவது ஒன்று அறிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது இந்த பொருளில் வரும். சரியா? அதுபடி பார்த்தோம்னா சிவன் திருமால் அறிந்து தெரிந்து கொள் வந்திருக்குது. அப்போ சிவனும் திருமாலும் கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் பியும் வராது. ஒன்று ஆப்ஷன் சி வரணும், இல்லைனா டி வரணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ இந்த அரிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா தெரிந்து வருமா, திருமால் வருமா? நமக்கு வந்து தெரிந்து வராது, ஏன்னா அடுத்ததுக்கு தானே அந்த அறிதல் வரும். ஸோ சி வந்து வராது, டி தான் வரும். ஓகே, அப்போ அரினா வந்து திருமால் தெரிஞ்சுக்கணும். திருமால் மட்டும்தான் அந்த அரிக்கு வருமா அப்படின்னா இல்லை. அரிக்கு வேறு என்னென்ன வரும்னா சிங்கம், அரிக்கு வந்து சிங்கம் வரும். சிங்கம், அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ வருமே அரிதல். இப்போ காய்கறியெல்லாம் அறிவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த அரிதல் அதுக்கும் இதுதான் வரும், அரிதான் வரும் இந்த அரி. ஓகே, அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்யணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கூரை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது ஸ்கூல் புக்கில் உள்ளதான். ஓகே, கூரிய முனை வீட்டின் குறையா, கூட்டுப்பண்ணை வீட்டின் குறையா, வீட்டின் குறை புடவையா, புடவை கூர்மையான ஆயுதமானு கேட்குறாங்க. நமக்கு வந்து இதுதான் வீட்டின் கூரை. இப்போ வீட்டின் குறை வந்து எந்த ஆப்ஷனில் வரும்? ஃபஸ்ட்டு வருது சியில் மட்டும்தான் வருது. இந்த கூரைங்கிறது நமக்கு எதுவும் சொல்லும்? கூறப்பட்டு புடவை. ஸோ புடவைக்கு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இந்த கூர்மையான ஆயுதம் வந்து எதை சொல்லலாம்? இந்த அறம்னு சொல்லலாம். அறம்ங்கிறது இந்த வாளி வந்து கூர்மையாக்குற கருவியை தான் வந்து நம்ம அறம்னு சொல்லுவோம். சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக.
போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது சொல்லிக்கிறாங்க. ஓகே, அடுத்து போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு இங்கே இப்போ களத்தில் நீர் தரப்பட்டதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ராவும் தப்பு, இந்த வீரர்களுக்கு இந்த ராவும் தப்பு, புண்பட்டனுக்கு 2 சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதனால் பி வந்து சுத்தமாக தப்பாயிடுச்சு. அடுத்து சி பார்ப்போம். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தின் நீர் தரப்பட்டது. இங்கே பாருங்க, இல்லு தப்பு, வீரரும் தப்பு, இந்த லாவும் தப்பு தான். ஸோ அதனால சியும் வராது. அடுத்து போர்க்களத்தில் இந்த லா வராது. புண்பட்ட வீரர்களுக்கு இந்த இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ தான் கரெக்டு. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. அப்போ இங்கே களம்ங்கிறது ஒரு பாத்திரம், அந்த உன்ற களம், நம்ம தட்டுலாம் சொல்லுவோம்ல. ஸோ களம்ங்கிறது இங்கே ஒரு பாத்திரத்தை குறிக்குது. வேர்ச்சொல்லை கண்டறிக. விரித்த, இதோட வேர்ச்சொல் விரித்து, விரி, விர், வீர். அப்புறம் வேர்ச்சொல்னால என்னது? மேலும் பிரிக்க முடியாது, அது ஒரு கட்டளை சொல்லா வரணும், இல்லைனா ஏவல் சொல்லா வரணும். இப்போ விரித்தக்கு வந்து விரித்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து வராது. விரு வீரும் வராது. ஸோ விரி, அதை விரி, இந்த பாயை போய் விரி, ஒரு கட்டளை சொல் மாதிரி வருதுல்ல. ஸோ இதுதான் கரெக்ட். வேர்ச்சொல்லை கண்டறிக. உரைத்தல் கொடுத்துக்கிறாங்க. அப்போ உரைக்க, உரைத்து, உரைத்த, உரை. இப்போ எது வேர்ச்சொல்லு? உரை தான் வேர்ச்சொல்லு. ஓகே, அப்போ உரைத்து வந்து நமக்கு வந்து என்ன எச்சம்? உரைத்து சென்றான். ஒரு வினையச்சம், ஒரு வந்து வினையச்சம், வினை சொல்ல கொண்டு முடியுது, அதனால் அது வினையச்சம். உரைத்த அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன ஆள முடியுது, அப்போனா பெயரெச்சத்தில் சொல்லிடலாம். அடுத்து உரைக்கங்கிறது நமக்கு வந்து வியங்கோல் வினைமுற்றுக்கு போயிடும். கண்டான். வேர்ச்சொல்லை கண்டறிக. கண்ணா, காணா, கண்டவா, கண்டுவா. ஸோ ஆன்சர் வந்து கண்டானுக்கு வந்து வேர்ச்சொல் வந்து கான். கண் போற்றக்கூடாது. நமக்கு வந்து இது ரெண்டும் குழப்புதுன்னா சொல்லி பார்க்கணும். கான்கிறது ஒரு இதை பார்க்குறது, கான், இங்கே பாரு, இங்கே பாருன்னு சொல்கிறது. கண்ணுனா ஒரு உறுப்பை சொல்லு. நமக்கு எது ஏவலாக வருது? இந்த கான் தானே வருது. கண் வந்து என்னவா மாறினா காணாக மாறிடும். ஓகே, கண்டு, கண்டெல்லாம் நமக்கு வந்து எச்ச சொல்லு. அப்போ இது வந்து என்ன சொல்லலாம்? கண்டுபிடித்தான். ஸோ ஒரு வினைய சொல்ல முடியுதா, அதனால் இது வந்து வினையச்சத்துக்கு வரும். இதுவே கண்ட அப்படின்னா பெயரெச்சத்துக்கு வரும். வேர்ச்சொல்லை தெரிவு செய்தல். தேடுகிறான். இதுக்கு தேடிய, தேடு, தேடினா, தேடி. ஸோ என்ன வேர்ச்சொல் வரும்? தேடு. இதனை மேலும் பிரிக்க முடியாது. ஆனால் தேடியெல்லாம் நம்ம பிரிக்கலாம், தேடினாலும் பிரிக்கலாம். தேடி வந்து அது ஒரு எச்ச சொல்லு. எச்ச சொல்லு நமக்கு அவ்வளோவா வராதுல்ல. அப்போ தேடிங்கிறது வினையச்சத்துக்கும், தேடிய, தேடிய மாணவி. ஸோ இது வந்து பெயரெச்சத்துக்கும் வரும். தேடினான்ங்கிறது நமக்கு ஒரு வினைமுற்று சொல். அவ்வளோதான். அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறியன்னு கேட்குறாங்க. அஞ்சினாரா, அஞ்சினரா, பயந்தனரா, அஞ்சாவா. ஓகே, நமக்கு வினையால் அணையும் பெயர்னாலே வந்து என்ன வரணும்? அரு, அல்லு, இல்லைன்னா ஓர், வண்ணு, இது மாதிரி முடிகிறதா நமக்கு வந்து வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவோம். சில டைம் ஆர் கூட வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அரு, அல்லு தான் பார்க்கணும். அது ரெண்டும் சேம் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா தான் மற்ற செக் பண்ணணும். இப்போ இங்கே அஞ்சினார் ஆறில் முடிஞ்சிருக்கு, இங்கே அஞ்சினரில், இங்கே அரு, இங்கே ஆறில் முடிஞ்சிருக்குது. பயந்தனர் வந்து கண்டிப்பாக வராது, அஞ்சாவும் கண்டிப்பாக வராது, எச்ச சொல் வராது. பயந்தனர் வேறு சொல்லனால வராது. அஞ்சினர் வருமா, அஞ்சினார் வருமானு குழப்பலாம். நமக்கு வந்து அஞ்சினர் அருன்னு முடியுதா. ஸோ இதை தான் எடுத்துக்கணும். வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையால் அணையும் பெயரை கேட்குறாங்க. ஓகே, வந்தவரா, வந்தானா, வந்துவா, வந்தவா. ஸோ நமக்கு வந்து வந்த, வந்துங்கிறது ஒரு எச்ச சொல்லு, அதனால் அது ரெண்டும் நமக்கு வராது. அப்போ வந்தவர், வந்தான் இருக்குது. இதில் வந்தானுங்கிறது நமக்கு வந்து என்னது? ஒரு வினைமுற்று சொல், அதனால் அதுவும் வர. மிச்ச ஆப்ஷன் என்ன இருக்குது? வந்தவர், இந்த அருன்னு முடியுதா, அர், இல்லைனா வந்தவன், இல்லைனா லாஸ்ட் எடுத்துக்கும் போது எடுத்து வா வரணும். வா வந்துச்சுனாலும் அதான் வினையால் அணையும் பெயர். வாழ் என்பதன் தொழிற்பெயரை கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க. வாழ்ந்தேன், வாழ்க்கை, வாழ்ந்தவர், வாழ்ந்த. ஸோ ஆன்சர் என்ன? தொழிற்பெயர்னால் நமக்கு வந்து என்ன விகுதி வரணும்? தல்லெல்லம், கை, ஐ, சிவி, இது மாதிரி நிறையா வருது. ஸோ அதில் ஒன்று முடிகிறதான் தொழிற்பெயர் விதி. இங்கே வந்து இன்னு வருது, நமக்கு வந்து இன்னு வராது. அரு வருது, வராது. வாழ்ந்த, அதுவும் வராது. அப்புறம் நமக்கு கைங்கிறது ஒரு தொழிற்பெயர் விகுதி. ஸோ வாழ்க்கை தான் நமக்கு கரெக்டு. அப்போ வாழ்ந்துங்கிறது ஒரு எச்ச சொல்லு, வாழ்ந்துங்கிறது வினைமுற்று சொல்லு, வினைமுற்று பெற்றது. வாழ்ந்தவர்ங்கிறது வாழ்ந்த அவர். ஸோ வினையால் அணையும் பெயர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. கரேஜ் அப்படின்னா வந்து துணிவா, தியாகமா, நேர்மையா, சமத்துவமா. ஸோ ஆன்சர் என்னது? கரேஜ்னா துணிவு. அப்போ மற்ற ஆப்ஷன் பார்க்கணும்ல. அப்போ தியாகத்துக்கு என்ன வரும்? தியாகம்னா சாக்ரிஃபைஸ். தியாகம்னா சாக்ரிஃபைஸ்.
SACRIFICE சாக்ரிஃபைஸ் தான் தியாகம். அப்போ சமத்துவம்னா நமக்கு என்ன வரும்? சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி, ஈக்குவல்னாலே சமத்துவம் தானே. ஸோ ஈக்குவாலிட்டியை தான் வந்து சமத்துவம்னு சொல்லுவாங்க. அடுத்து நேர்மை. நேர்மைனாலே நமக்கு வந்து இன்டெக்ரிட்டி, INDECRITY இன்டெக்ரிட்டியை தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க? நேர்மைன்னு சொல்லுவாங்க. இதே இன்டெலெக்சுவல்னா அறிவாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகே, தப்பாக படித்தா கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே படிச்சுக்கோங்க. பட்டி இல்லைனா படி, பட்டி இது மாதிரி வந்துச்சுன்னா வந்து நெற்பயிர் கொடுத்துருக்குறாங்க. கல்டிவேஷன்னா அறுவடையாக, ஹார்வெஸ்ட்னா களை எடுத்தல், அக்ரானமி அப்படின்னா வேளாண்மை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நமக்கு அக்ரானமி வேளாண்மை அக்ரிகல்ச்சர் வருதே அப்படின்னு இதை போட்டக்கூடாது. இதுதான் கரெக்டு. நெற்பயிர் வந்து நான் அப்படியே வச்சுக்கோன்னா நெற்பயிர் வந்து பட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா பட்டினா நெற்பயிர். ஓகே, இப்போ மற்ற ஆப்ஷன் பார்ப்போமா? அப்போ ஹார்வெஸ்ட்டுக்கு தான் என்ன வரும் அப்படின்னா அறுவடை வரும். ஹார்வெஸ்ட் வந்து அறுவடை. நமக்கு வந்து நெல்லாம் விளைச்சிடும். லாஸ்ட்டில் வந்து அந்த கதிர் வந்து அறுக்கிற நேரம் வந்து ரொம்ப ஹார்டு ஒர்க் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மழை வரும், வண்டி கிடைக்காது. ஸோ அது மாதிரி அந்த அறுவடை நேரம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஹார்டான விஷயம் அறுவடை பண்ணுறது. அதனால் ஹார்வெஸ்ட்னா அறுவடை. அதுக்கப்புறம் கல்டிவேஷன். அப்போ கல்டிவேஷனுக்கு என்ன வரும்னா பயிரிடுதல். பயிரிடுதலை தான் என்ன சொல்கிறாங்க? கல்டிவேஷன். பயிரிடுதல் வந்து கல்டிவேஷன் சொல்கிறாங்க. பயிரெல்லாம் வந்து கல்லுக்கு இடையில தான் கல்டிவேஷனா கல். அப்போ கல்லுக்கு இடையில வந்து பயிரெல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ அக்ரானமி இதுக்கு என்ன வரும் அப்படின்னா உளவியல். உளவியல் தான் நமக்கு வந்து என்னதுன்னா அக்ரானமி. அப்போ வேளாண்மைனா நமக்கு அக்ரிகல்ச்சர் தெரியும். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க. எபிக் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம், ஃபாக் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம், ஏன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு எது கரெக்டு? ஏன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் தான் கரெக்டு. அப்போ மற்றெல்லாம் ஏன் தப்புன்னு பார்ப்போமா? எபிக் லிட்ரேச்சர் இதுக்கு வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன்? எபிக்னா எப்படின்னு வச்சுக்கிறேங்க. அப்போ எப்படி காப்பி போடுறது, அதனால் எபிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம். ஓகே, ஃபால்க் லிட்ரேச்சர் அப்படின்னா ஃபால்க்னாலே நாட்டுப்புற இலக்கியம். அடுத்து டிவோஷனல் லிட்ரேச்சர். டிவோஷனலுக்கு என்ன சொன்னேன்? ரொம்ப பக்திமயமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடச்சிரும். அதனால் பக்தி இலக்கியத்தை தான் டிவோஷனல் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா செவ்வியல் இலக்கியம் கொடுத்துக்கிறாங்க. செவ்விலக்கியம் அல்லது செவ்வியல் இலக்கியம். அப்போ இதுக்கு வந்து என்னென்னா கிளாசிக்கல். செவ்வியல் இலக்கியத்தை வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க? செவ்வியல் இலக்கியம். அடுத்து வட்டார இலக்கியம் வந்து வட்டாரம்னாலே நமக்கு ரீஜனல் ஏரியா சொல்லுவோம்ல. ஸோ ரீஜன். ஸோ அதான். அப்போ ரீஜனல் லிட்ரேச்சரை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க? வட்டார இலக்கியம். நவீனம்னாலே மாடர்ன். ஸோ மாடர்ன் லிட்ரேச்சர். பிரித்தெழுதுக. கலன் நல்லால். ஆப்ஷன் ஏ கலன் ப்ளஸ் லல்லால். ஆப்ஷன் பி கலன் ப்ளஸ் அல்லால். ஆப்ஷன் சி கலம் ப்ளஸ் அல்லால். ஆப்ஷன் டி கலன் ப்ளஸ் நல்லால். நம்ம பிரித்து எழுத பொறுத்த வரைக்கும் பிரித்து எழுதும்போது ரெண்டுக்குமே தனித்தனியாக பொருள் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே லல்லால் கொடுத்துக்கிறாங்க, இங்கே நல்லால் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு வார்த்தை இல்லை நமக்கு. அதனால் ஆப்ஷன் ஏயும் வராது, ஆப்ஷன் டியும் வராது. அப்போ மிச்சம் இருக்கிறது ஒன்று பி வரணும், இல்லைனா சி வரணும். இப்படி ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கு, செக் பண்ண. இப்போ இங்கே இம்மு இங்கே ஆ வந்திருக்கு. அப்போ ரெண்டும் சேர்ந்தால் மாவா மாதிரி. அப்போ இதை சேர்த்ததுனா எப்படி வரும்? கலம் மல்லால்னு வரும். ஸோ நமக்கு இங்கேருந்து நான் தானே வருது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வராது. இன் ப்ளஸ் ஆவை சேர்த்தோம்னா நமக்கு நான் வரும். ஸோ கலம் நல்லா கரெக்டாக வருது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். விழலுக்கு இறைத்த நீர் போல. இது ஒற்றுமையின்மையா, பயனற்ற செயலா, தற்செயல் நிகழ்வா, எதிர்பாரா நிகழ்வா? நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயல். அப்போ ஒற்றுமையின்மைக்கு என்ன வரும்? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. தற்செயல் நிகழ்வுனா காக்கா போய் பனம்பழத்தில் உட்காருது, அது பார்த்தா டக்குனு கீழே விழுந்துருச்சு. ஸோ அது ஒரு தற்செயல் நிகழ்வு. அப்போ எதிர்பாரா நிகழ்வுனா கிணறு வெட்டுறாங்க, அப்போ பூதம் கிளம்புது. அப்போ கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, அதுதான் எதிர்பாரா நிகழ்வு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ மழை திறந்த வெள்ளம் போல்னா தடையின்றி மிகுதியாகவா, வெளிப்படைத்தன்மையா, பயனற்ற செயலா, எதிர்பாரா நிகழ்வா? ஸோ மழை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக. அப்போ வெளிப்படைத்தன்மைனா உள்ளங்கை நெல்லிக்கனியை வைக்கிறோம், அது எவ்வளோ வெளிப்படையாக நல்லா தெரியும். ஸோ அதான். அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போனால் வெளிப்படைத்தன்மை. பயனற்ற செயல், எதிர்பாரா நிகழ்வுலாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின் போகிறேன்.
விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் வந்து நேர் விடையா, இனமொழி விடையா, ஏவல் விடையா, சுட்டு விடையான்னு கேட்குறாங்க. போகிறேன் அப்படின்னு உடன்பட்டு நேராகவே கூறுறது நேர் விடை. நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறினா அது வந்து மறை விடையாக மாறிடும். அடுத்து ஆப்ஷன் இனமொழி பார்த்தோம்னா உனக்கு கவிதை எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறது தான் இனமொழி விடை. ஏவல் விடைனா இப்போ கடைக்கு போவாயா அந்த கேள்வி கேட்குறாங்க, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதான் ஏவல் விடை. அதுக்கப்புறம் சுட்டு விடைனா கடை எந்த பக்கம் இருக்குன்னு கேட்குறாங்க, அதுவும் அந்த பக்கம் இருக்குன்னு ஒரு இடத்த சுட்டி காட்டுறதான் சுட்டு விடை. அடுத்து விடை வகைகள். உனக்கு ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாடத் தெரியும் என்ன உரைப்பது வந்து ஏவல் விடையா இல்லை உருவது குரலா, இனமொழியா, மறைவிடான்னு கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம். ஆடத் தெரியுமா பாடத் தெரியுமா, ஸோ இனமொழி விடை. நீ நடனம் ஆடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது எவ்வகை விடை, உற்றது உரைத்தலா, இனமொழியா, நேர் விடையா, உருவது குரலா, இரண்டும் குழப்பம். உற்றது உரைத்தலா, உருவது குரலா. உற்றதுன்னா நடந்துருச்சு, உருவதுன்னா இனிதான் நடக்க போகுது. அப்போ இங்கே கால் வலிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வலிக்குங்கிறது வந்தால் தான் எனக்கு வலிக்கும், ஓகேவா, நடக்க போகுது, அதனால் உருவது குரல் வரும். இல்லை கால் வலிக்கிறது அப்படின்னா எனக்கு வந்து நடந்துச்சு, கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அஃது அல்லவை, அஃது அல்லன, அஃது அல்ல, அஃது அன்று. நமக்கு வந்து ஒருமை பன்மையை பொறுத்த வரைக்கும் ஒருமைனா அன்று வரும், பன்மைனா அல்ல வரும். அதே மாதிரி இங்கே உயிரெழுத்து வருது, அப்போ அது பக்கத்தில் வந்து நம்ம புள்ளி வச்ச எழுத்து என்ன வரும், அக்கேனா, அல்லது ஓர், அல்லனா அஃது, புள்ளி வச்ச எழுத்து வரும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது. இங்கே பாருங்கள், ஓகே, நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தான், நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்கின்றது. இப்போ நட்ட மரங்கள்ங்கிறது எல்லாமே பன்மையில் கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணிடுவோம். இங்கே வளர்ந்தான்னு கொடுத்துக்கிறாங்க, ஸோ அதனால் கண்டிப்பாக வராது. அப்போ நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது, வளர்ந்தன, வளர்கின்றது. நமக்கு மரங்கள்ங்கிறது பன்மை. அப்போ பன்மையில் வந்து அக்னியில் பன்மை வந்துச்சுன்னா அந்த லாஸ்ட்டு எழுத்தை நம்ம 4 தான் முடியணும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன். அப்போ இங்கே வந்து தூ முடிஞ்சுக்குது. நமக்கு ஒரு மரம்னா இங்கே வளர்ந்ததுன்னு கரெக்டு, நம்ம மரங்களும் கொடுத்துக்கறனால வளர்ந்தன தான் வரணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷனும் வராது. இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்கின்றது. இது ரெண்டும் கண்டிப்பாக குழப்ப தான் செய்யும். ஆனால் நமக்கு ஒருமை பன்மையை பொறுத்த வரைக்கும் நான் இதை மட்டும் பார்த்தாலே போதும். அப்போனா மரங்கள் வளர்ந்தன தான் கரெக்டு. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கல்வி நிலையங்கிறது ஒருமையா பன்மையா, பன்மை தானே, அப்போ இங்கே எப்படி தூ வரும், ஓகேவா, அதனால் இது தப்பு. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன, 4 முடிஞ்சிருக்கு, ஸோ கரெக்டு. அடுத்து கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகிறது, இதுவும் தப்பு, தூள முடிகிறனால. கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, இதுவும் தப்பு. சரியான தொடரை தேர்ந்தெடு. துன்பத்தின் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தின் வராதில்ல, ஓகே, துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் கரெக்டாக வருது. துன்பத்தினால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், இங்கே துன்பத்தினால் வரக்கூடாது. துன்பமே பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், இதுவும் தப்பு. ஸோ நமக்கு எது கரெக்டாக இருக்குன்னா துன்பத்தை பொறுத்து கொள்பவன் தான் வெற்றி பெறுவான். சொல் பொருள் பொறுத்துக. கெடி கலங்கி சேகரம் வாகு மெத்த, இங்கிட்டு கூட்டம் மிக வருந்தி மிகவும் சரியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ கெடி கலங்கினாலே வருந்துறதானே, ஸோ மிக வருந்தி. சேகரம் அப்படின்னா கூட்டம், ஒரே சேகரமாக இருக்குது, ஒரே கரகர ஒரே கூட்டமாக இருக்குது, அதான் சேகரம்னா ஜேன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதான் கூட்டம். வாகுனா நமக்கு தலையில் வந்து வாகு எடுப்போம்ல, அதை வந்து கரெக்டாக சரியாக எடுக்கணும், அதான் வாகுனா சரியாக, மெத்தனா மிகவும். சொல் பொருள் பொறுத்துக. பொலம் கடறு கோடு குருளை, இங்கிட்டு காடு குட்டி அழகு கொம்பு கொடுத்துருக்குறாங்க. பொலம்னா என்னன்னு தெரியுமா, அழகு, ஓகேவா, பொலம்னா அழகு. இனிமேல் நீங்கள் யாராவது பார்த்தா நீ ரொம்ப பொலமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள், அவங்க போய் குழம்பி நிற்கட்டும். அப்போ பொலம்னா என்னது, அழகு. கடறுனா வந்து காடு, காடு வந்து எப்படி இருக்கும், கரடு முரடாக தானே இருக்கும், அதான் கடறுனா காடு. கோடுனா வந்து நமக்கு என்ன வரும், கோடுனா கொம்பு. குருளைனா குட்டி இளநிலை.
பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மூன்றினம் வந்து துறை தாளிசை விருத்தம் அறம்பொருள் இன்பம் மாப்பலா வலை ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து மூன்றினம் வந்து துறை தாளிசை விருத்தம் தான் கரெக்டு. அப்போ அறம்பொருள் இன்பம் இதை வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் நினச்சோம்னா இது வந்து முப்பாலுக்கு வரும். மாப்பலா வாழைங்கிறது முக்கணிகள். ஆணவம் கண்மை மாய இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மும்மலங்கள்னு சொல்கிறாங்க. இது புதுசாக இருக்குது, மும்மலங்களாம். இதை வந்து ஆணவம் ஏன்னா இனிமேல் கேட்கலாம். ஆணவம் கண்மம் மாயை வந்து மும்மலங்கள்னு சொல்கிறாங்க. பாசவர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஓவியரா எண்ணெய் விற்போரா வெற்றிலை விற்போரா நெய்பவரா. ஸோ ஆன்சர் வந்து என்னது பாசமாக வெற்றிலை கொடுப்பாங்க. இப்போ பாசவர்னா வெற்றிலை விற்பர். ஓவியருக்கு வந்து என்ன வரும், அதாவது மண்ணிட்டாளர் அப்படின்னா சிற்பி, மண்ணை ஈட்டி 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 சிற்பி செய்கிறாங்க. இதுவே மண்ணுள் வினைஞர்னா ஓவியர். எண்ணெய் விற்பவருக்கு வந்து என்ன வரும், ஓசுனர். ஓசில் தான் வந்து நமக்கு என்ன போகும், எண்ணெய் போகும். நெய்பவருக்கு வந்து என்னது காருகர் என்பதன் பொருள் காருகர். காருகர் என்பதன் பொருள் நெய்பவர் அல்லது சாலியர். காரில் நெய்விக்க ஜாலியாக போகிறோம், அதான் காருகர் என்பதன் பொருள் வந்து நெய்பவர் அல்லது சாலியர். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய். மடு மாடு கொடுத்துக்கிறாங்க. இது நம்ம பார்த்தது தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே. சுனை குழி விலங்கு பொய்கை பொய்கை செல்வம் அணை விலங்கு. இந்த இது வந்து நல்லா பார்த்துக்குறோம். இப்போ வந்து இங்கே மாடு இருக்குது, உங்களுக்கு மாடுங்கிறது நம்ம செல்வத்தை குறிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு வேளை இங்கே வந்து இது மாறி இருக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு போட்டக்கூடாது. ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அடுத்த ஆப்ஷனில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன வருதோ, அதாவது இங்கே மடுக்குனா மடு மாடுனா மாடு, ஃபஸ்ட்டு செகண்டுக்கு செகண்டு தான் வரும். அதை பார்த்து தான் போடணும். ஒருவேளை எல்லாமே தப்பாக இருக்குது, இது மட்டும் மாறி வருது ஆப்ஷனு அப்படின்னா நீங்கள் அப்படி போடலாம். அவசரப்பட்டு போட்டக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே. மடுங்கிறது நீர்நிலைகளை குறிக்கும். மடுனா நீர்நிலை. அப்போ மாடுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், மாடை வந்து செல்வம்னு சொல்லுவோம். ஏன்னா பொய்கைங்கிறது நமக்கு ஒரு நீர்நிலை தானே குறிக்கும். அதான் மடுனா நீர்நிலை. ஸோ பொய்கை கொடுத்துருக்குறாங்க. கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தினை கண்டறியன்னு சொல்லுவாங்க. எது தப்புன்னு கேட்குறாங்க. ஓகே. தரையில் கோடு, சஞ்சனாவுக்கு பழம் கொடு, தாமரைக்கு புத்தகம் கோடு, பென்சிலை கொண்டு கோடிடு. இப்போ தரையில் கோடு கொடுத்துருக்காங்க. தரையில் கோடு போடுவோமா, ஸோ கரெக்டு. சஞ்சனாவுக்கு பழம் கொடுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பழத்தை வந்து நம்ம கொடுப்போம், ஸோ இதுவும் கரெக்டு. பென்சிலை கொண்டு கோடிடு. பென்சிலை கொண்டு நம்ம என்ன போடுவோம், கொடு போட மாட்டோம், கோடு தான் போடுவோம். ஸோ கோடிடும் கரெக்டு. இங்கே தாமரைக்கு புத்தகம் கொடு தானே நமக்கு வரணும், இங்கே கோடு கொடுத்துக்கிறாங்க, அதனால் அது தப்பு. மடி என்னும் சொல்லியிருக்கு. இரு பொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க. மடிங்கிறது கூம்பல் பசும்பலா, சோம்பல் மடித்தலா, ஆம்பல் புலம்பலா, ஏசல் வீசலா. ஸோ நமக்கு வந்து மடி மடிவு இதெல்லாம் வந்து ஏதாவது மடிவுனாலும் சோம்பல் தான் வரும். ஸோ சோம்பலை குறிக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை பேப்பரில் வச்சு ஏதாவது மடிக்கிறோன்னு சொல்லோம்ல, ஸோ அந்த மடித்தலுக்கும் வருது. இசை என்பதன் இரு பொருள்களை கண்டறிக. இசைங்கிறது பாடல் புகழா, பாடல் பழியா, பழி புகழா, தாளம் வசையா. அதாவது எல்லாமே இசை சம்மந்தப்பட்டமாக தான் வரும், ஆனால் பார்த்து போகணும். வசை வராது. நம்ம இசைனாலே பழியும் வராது, பழி வராது, வசை பாடுதல்னால் இகழ்றது மாதிரி வரும். ஸோ அதுவும் வராது. அப்போ பாடல், அதாவது பண்ணுனா இசை சொல்லுமா, ஸோ பாடலையும் குறிக்கும் புகழையும் குறிக்கும். கீழ்காணும் சொற்களுக்கு இரு பொருள் தருக. செப்புதல் அப்படின்னா பேசுதல், விளம்புதல், இயம்பல், நடித்தல், மொழி உரைத்தல், கூறல், சிரித்தல். நம்ம செப்புதல்னாலே உரைக்கிறது, பேசுறது, கூறுறது இது மாதிரி வரும். அதாவது மொழி, சிரித்தல், நடித்தல் வராது நமக்கு. இயம்பல் வரும், கூறல் வரும், பேசுதல் வரும், விளம்புதல் வரும். ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமான்னு கேட்குறாங்க. இது சரியான எழுத்து வழக்கை கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ படித்து பார்ப்போம். ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா. ஓகே. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா. ரெண்டுமே கரெக்டாக தானே இருக்குது. ஓகே. இங்கே வந்து ஒருவன் கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஒருத்தன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு ஒருத்தனுங்கிறது ஒருவனாக தான் நமக்கு வர முடியும், அதனால தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக. அடுத்து ஒருவன் ஒண்டியாய் போனால் அது ஊர்வலமா. ஒருவன் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் நமக்கு வந்து ஒண்டியாய்ங்கிறத வந்து நமக்கு வந்து ஒண்டினா வந்து தனியாக போகிறது. ஸோ நம்ம பேச்சு வழக்குங்கிறது ஒண்டிங்கிறது, அப்போ தனியாங்கிறது தான் கரெக்டு. அடுத்து ஒருத்தன் இங்கே வந்துருக்கா, நல்லது தப்பு. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வந்து ஒருவனாக மாறி இருக்கு. ஒண்டினா தனி ஆள், ஊர் கோலமாக வந்து ஊர் வளமாக, அவ்வளோதான்.
ஒசரமாக வளர்ந்துட்டான் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ஓகே, உயரமாக வளர்ந்து விட்டான், உயரமாகி விட்டான், நெட்டையாக வளர்ந்து விட்டான், உசரமாகி விட்டான். ஓகே, நமக்கு வந்து உயரமாகி விட்டான், உசரமாகி விட்டானா கண்டிப்பாக வருது. நெட்டையாக வளர்ந்து விட்டான், இதுவுமே நமக்கு பேச்சு வழக்கு தான். நமக்கு வந்து இப்போ புக்கிலலாம் படிக்கும்போது உயரமாக உள்ளதானே படிப்போம். ஸோ உயரமாக வளர்ந்து விட்டான் தான் கரெக்டு. கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இப்போ எழுத்து வழக்கு கேட்குறாங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இது வந்து என்ன வழக்கு? பேச்சு வழக்கனால இது வராது. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துக்கொள். இது கரெக்டாக இருக்குது. அடுத்து இப்பொழுது எனக்கு புரிந்தாயிற்று, நீயும் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கோன்னு வரக்கூடாதுல நமக்கு. ஸோ அதனால் அது தப்பு. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துக்கொள். அதாவது இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனும் சியும் கண்டிப்பாக வராதுன்னு தெரியும். பிலையும் டிலையும் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வருது. அதாவது இப்போது வருமா, இப்பொழுது வருமா? நம்ம இப்போ பேச்சு வழக்குங்கிறது இப்போது, இப்பொழுது எழுத்து வழக்குங்கிறது இப்பொழுது தான் கரெக்டு. இதில் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு போகக்கூடாது. இனிமேல் நம்ம கொஷின் இப்படி வரும்போது இப்போது இப்பொழுது வருதுன்னா அப்போ எது கரெக்டாகுது நம்ம தெரியணும். ஸோ பொறுமையாக பாருங்கள். நமக்கு வந்து இப்பொழுது தான் கரெக்டு. சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் எதுவா, யாதா, யாவையா, என்னவா? ஸோ உண்மைகள்ங்கிறது பன்மையில் வருது. ஸோ யாவை தான் வரும். பொருத்தமான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் யாவை, ஏன், என்ன, எது? ஸோ காப்பியங்கள்ங்கிறது பன்மை. ஸோ யாவை தான் வரும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. 4 வகை படைகள் டேஸ், யாவை, என்ன, ஏன், எப்படி? இப்போ 4 வகை படைகள் என்னன்னு போற்றக்கூடாது. நமக்கு 4 வகை படைகள்ங்கிறது பன்மைக்கு வருது. அதனால் யாவை தான் வரும். சரியான நிறுத்தல் குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. சொல் கேட்கிறேன் என்றான் கனிய. லாஸ்ட்டாக புல் ஸ்டாப் எல்லாத்துலேயும் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வாசகம் வந்து நேர்கூற்று தொடரா, அயற்கூற்று தொடரா? இது வந்து ஒரு நேர்கூற்று தொடர். அப்போ நேர்கூற்று தொடரில் வந்து நமக்கு டபுள் கொட்டேஷன் தான் நமக்கு வரணும். அப்போ ஏயும் பியும் கண்டிப்பாக வருது. அப்போ சி வரணும், இல்லைன்னா டி வரணும். அப்போ இங்கே சொல் பக்கத்தில் வந்து கமா வருமா வராதா? சொல் கேட்கிறேன் அப்படிங்கிறது சொல் கேட்கிறேன், நம்ம நீ ஒரே வார்த்தையாக சொல்லலை, சொல் கேட்கிறேன் நித்தி தானே சொல்கிறோம். நமக்கு வந்து சொல் பக்கத்தில் கமா வரும். ஸோ சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகள் இட்ட தொடரை கண்டறிக. ஸ்கூல் புக்கில் உள்ளதான். ஓகே, முத்தமிழ் இயல் இசை நாடகம் இங்கே அரை புள்ளி வச்சுருக்குறாங்க. அடுத்து முத்தமிழ் எல்லாருக்குமே கமா போட்டிருக்கிறாங்க. இயல் இசை நாடகத்துக்கு கமா வரும், ஆனால் முத்தமிழ் பக்கத்தில் கமா வராது, தப்பு. முத்தமிழ் ஹைபன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தப்பு. முத்தமிழ் இங்கேயும் அரைப்புடி தான், ஆனால் இங்கே ஹைபன் போட்டிருக்கனால இதுவும் தப்பு. நமக்கு எப்போதுமே ஒரு தொகைச்சொல் வந்து முதல்ல கூட பார்த்தோம்ல, 3 இனம், துறை, தாளிசை, வித்தம். இது மாதிரி ஒரு தொகைச்சொல்லை விரித்து எழுதுகிறப்ப நமக்கு வந்து அரைப்புள்ளி தான் வரும். அப்புறம் இங்கிட்டு நமக்கு எப்போதும் போல் கமா வரும். ஓகே, தேங்க்ஸ்.